அபிஷேக் ரவி எப்படி இந்த பிரியாணி மேலே மாறினார்? அபிஷேக் ரவி வந்துட்டு லொயோலாவில் விஸ்காம் படித்தாப்புல. விஸ்காம் படிச்சுட்டு விஸ்காம் முடிச்சுட்டு நாங்கள் விஸ்காம் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருப்போம். எடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இப்போ சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், பரவாயில்ல, ஜூனியர் பசங்களாம் ஆக்டிங்க்கு கூப்பிடுவோம். ஏன்னா காசு எல்லாம் வேலை பார்ப்பாங்க, அண்ணான்னு வேலை பார்ப்பாங்களே. சரி வந்துட்டாங்க, அவங்களுக்கு பிரியாணி வாங்கி தரணும், அதாச்சும் பண்ணலாமே அப்படின்னோடனே 1 kg பிரியாணின்னு விற்பாங்க. இப்போ விற்காங்களான்னு தெரியல, 100 ரூபா. அது 4 பேர் சாப்பிடலாம் ஜம்முன்னு. சூப்பரா போய் வாங்கிட்டு வா. 200 rupeesல 8 பேர் சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்கும். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் வந்து சீனியர்ஸோட அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தோம். செகண்ட் இயர் ஜூனியர்ஸோட அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ தேர்ட் இயருக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 1 kg பிரியாணி பசங்கள்ல, இந்த பிரியாணி பசங்கள்ல அப்படின்ற மாதிரி தான் எங்களை மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க டீம் ஒரு 8 பேரை மென்ஷன் பண்ண அடிக்க போனா பிரியாணி கொடுப்பாங்க. ஆமா, அந்த மாதிரி போனீங்கன்னா பிரியாணி கன்ஃபார்ம் அப்படின்னு. என்ன வந்து பிரியாணி பையன் இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. டேய் பிரியாணி அப்படின்னு தான் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குல்லடா, ஓகே நம்மளுக்கு ஒரு பட்டம் பேர் வைக்கிறாங்களே, ஓகே சூப்பர் ஸ்டார்னு இல்லைனாலும் பிரியாணி மேன் அப்படின்றது, பிரியாணி பையன்றது நல்லா இருக்குல்ல. ஸோ இனிஷியலாக பிரியாணி பையன் அப்படின்றத என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருந்துச்சு.